எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். Module 4 Animals in the Jungle. Day 1 starts with the greetings. Hopping rabbit, jumping monkey and a walking elephant உடைய pictures wall பேஸ்ட் பண்ணுங்க. Students 3 groups டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்பையும் ஒவ்வொரு பிக்சரை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆக்ஷன்ஸை செஞ்சுக்கிட்டே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கிரீட்டிங்ஸை இந்த மாடியூல் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. Day 1 starts with warm-up activity. இந்த warm-up activityல சாங் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க ஏதாவது ஜங்கிள் அனிமல்ஸை பார்த்துருக்காங்களா அல்லது அவங்களுடைய வில்லேஜஸை சுற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்னென்ன அப்படின்ற கொஸ்டின்ஸை கேட்டு அவங்களுடைய ஆன்சர்ஸை பைலிங்குவலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அனிமல்ஸோட நேம்ஸை இங்கிலீஷில் சொல்லுங்க. இந்த முடிச்சதும் அவங்களுக்கு பிடிச்ச அனிமல் எது, பிடிக்காத அனிமல் எது, ஏன் அப்படின்ற கொஸ்டினை கேட்டு இந்த சாங் டைம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அனிமல் சாங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. 1A large group activity. Introducing names of animals in the forest using the structures. What do you see? I see a animal safari. Materials needed are branches of a real tree or a plant or a tree drawn in a chart. Labeled pictures of animals in the forest such as lion, tiger, bear, rhino, hippo, monkey, giraffe, zebra, deer, elephant, cheetah, rabbit and snail. கிளாஸ் கார்னர்ஸ்ல ட்ரீ மாடல்ஸை பிளேஸ் பண்ணுங்க அல்லது ஸ்டூடெண்ட்ஸையே ட்ரீ மாதிரியும் நிற்க சொல்லுங்க. அனிமல் பிக்சர்ஸை மேலே ஸ்டிக் ஆர் ஹேங் பண்ணிட்டு இப்போ we are going on an animal safari அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு பஸ் சவுண்டோட மூவ் பண்ணுங்க. நீங்க ஸ்டாப்னு சொன்னதும் ஸ்டூடெண்ட் ஸ்டாப் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு அனிமல் பிக்சரை காமிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் லைன் பிக்சரை காமிச்சு வாட் டு யூ see அப்படின்னு கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் I see a அப்படின்னு அந்த அனிமலோட நேமை சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் கேட்டு அவங்களும் அதே ஆன்சரை சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இதையே மற்ற அனிமல்ஸ்க்கும் பண்ணுங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் ரிப்பீட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஆஃப் த அனிமல் மற்றும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்சஸை யூஸ் பண்ணி அந்த அனிமலை டிஸ்கிரைப் பண்ணவும் என்கரேஜ் பண்ணுங்க. இது முடிஞ்சதும் அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ஒர்க் புக் எக்ஸசைசஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல அனிமல் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. Where do you see animals? Which animals are kept in zoo? அப்படின்னு கேட்டு how is a zoo different from a sanctuary or national park அப்படின்னு கேளுங்க. ஜூல அனிமல்ஸ் கேஜ்ல இருக்கும். ஆனா நேஷனல் பார்க் அப்படிங்கிறது கவர்மெண்டால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த சாங்சுரி அல்லது நேஷனல் பார்க்ல அனிமல்ஸ் அவற்றோட வீடுங்கள்ல சுதந்திரமா இருக்கும் அப்படிங்கறத புரிய வைங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெஸ்பான்சஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அனிமல் சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் உடைய டிஃப்ரெண்ட் நேம்ஸை பத்தி பேசுங்க. ஃபைனலா சாங்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் மார்க் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய இந்தியன் மேப்பை டிஸ்பிளே பண்ணுங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய சோஷியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக் பேஜ் 98ல இருக்கிற ப்ராஜெக்டை செய்ய அசைன் பண்ணுங்க. கிளாஸ் 3ல இருக்கிற அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்னைக்கு ஒர்க் புக் எக்ஸசைசஸ் எதுவும் இருக்காது. This is the end of day 1. Day 2 starts with a warm-up activity. நம்ம day 1ல ப்ராக்டிஸ் பண்ண அனிமல் சாங்கை ரிப்பீட் பண்ண போகிறோம். 2A large group activity introducing animal homes. A tour of the animal kingdom. Materials needed are models or pictures of the given animals and their homes to create a forest ambience in the class. இப்போ நீங்க அனிமல்ஸோட பிக்சர்ஸ் ஆர் மாடல்ஸை கிளாஸ் ரூம் இன்சைட் அவுட் சைடில் பிளேஸ் பண்ணி அவற்றோட ஹோம்ஸோடைய பிக்சர்ஸையும் அங்கங்கே டிஸ்பிளே பண்ணுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை ஒரு லைனில் நிற்க சொல்லி ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நவ்
we are going on a tour of the animal kingdom and see the homes of animals அப்படின்னு சொல்லி கிளாஸை சுத்தி அவங்கள ஒரு ரவுண்டா கூட்டிட்டு போங்க. அவங்க ஒரு ஹோல் ரீச் ஆனதும் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ஹோலுடைய பிக்சரை பாயிண்ட் பண்ணி this is a hole, could also be called a burrow அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. which animal lives in a hole அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் the rabbit lives in a hole அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரியே டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கும் அதோடைய ஹோம்ஸ்க்கும் ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. பிறகு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சர்க்கிள் நிற்க சொல்லி where does a rabbit live அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹோல் பக்கத்துல ஓடி போய் நின்று a rabbit lives in a hole அப்படின்னு சொல்ல ப்ராம்ப்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியே மற்ற அனிமல் ஹோம்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதோடைய எக்ஸ்டெண்டட் ப்ராக்டிஸா மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை டீச்சரா ரோல் பிளே பண்ண சொல்லி மற்ற ஸ்டூடெண்ட்ஸை டர்ன்ஸ்ல கொஸ்டின் கேட்டு மற்றவங்களை ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தேர் ஹோம்ஸை மட்டும் சொல்ல என்கரேஜ் பண்ணா போதுமானது. மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை சென்டென்சஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், lion lives in a cave. To be independent activity, pair work. ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய நோட் புக்ஸில் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸோட பிக்சர்ஸை ட்ரா பண்ண சொல்லுங்க. அதோடைய பெயரை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. This is the end of day 2. Day 3 starts with a warm-up activity. இந்த வார்ம்-அப் ஆக்டிவிட்டியில் சாங் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாங்க்கான அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸோட நீங்கள் பிக் அண்ட் ஸ்மாலான டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸை ஆக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு காட்டுங்க. இதற்கான டியூன் QR கோடில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த சாங்கை பாட ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. 3A Introducing describing words: tall, short, fast, slow. Peg the animals. Materials needed are labeled picture cards of animals and a string to be tied. First game is tall and short. 2 ஸ்டூடெண்ட்ஸை முன்னாடி வந்து நிற்க இன்வைட் பண்ணுங்க. அவங்க கிட்ட ஒரு டால் அண்ட் ஒரு ஷார்ட் அனிமலோட பிக்சரை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a giraffe and a monkey card. இப்போ who has the giraffe card அப்படின்னு நீங்க கேட்க யாருக்கிட்ட அந்த கார்டு இருக்கோ அவங்க சத்தமா I have the giraffe card அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ அவங்கள வந்து ஸ்ட்ரிங்ல அந்த கார்டை பெக் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரியே மங்கி கார்டுக்கும் பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த 2 கார்ட்ஸையும் பிக் பண்ணதும் which animal is tall or which animal is short அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் the giraffe is tall, the monkey is short அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுங்க. டால் அண்ட் ஷார்ட் உடைய ஆக்ஷனையும் செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரியே மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை 3 or 4 குரூப்ஸா ஒவ்வொரு குரூப்லையும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணுங்க. இப்போ 3 டீம்ஸ்க்கும் 3 டிஃப்ரெண்ட் ஃபன் டாஸ்க் கொடுக்க போறோம். ஒவ்வொரு டீமுக்கும் அதற்கான ஸ்கோர் வழங்கப்படும். 2 members from each team will come for the first task அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்க. டாஸ்க் 1. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பவுல் ஆஃப் சிக் பீஸ் மிக்ஸ்டு வித் டாமரின் சீட்ஸ் கொடுக்க போறீங்க. அதை இப்போ அவங்க 2 பேரும் தனித்தனியா பிரிக்கணும். அது யார் ஃபர்ஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். அவங்க இந்த ஆக்டிவிட்டியை செய்யும் போது do it fast, let's see who is the fastest அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேசஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க்கை முடிச்சவங்களுக்கு மார்க்கை ஸ்கோர் போர்டில் எழுதுங்க. அடுத்தது செகண்ட் டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி டீம்ல இருந்து அடுத்த 2 பேரை முன்னாடி வர சொல்லுங்க. டாஸ்க் 2. இந்த டாஸ்க்கு 2 balls ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தேவைப்படுது. இப்போ நீங்க கிரவுண்டில் ஒரு ஷார்ட் ரேஸ் ட்ராக்கை ட்ரா பண்ணுங்க. 2 பால்ஸையும் ட்ராக் உடைய ஒரு எண்டில் பிளேஸ் பண்ணி 2 ஸ்டூடெண்ட்டையும் வந்து அந்த பாலுக்கு பின்னாடி நிற்க சொல்லுங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த பால்ஸை ஜென்டலா ரோல் பண்ண சொல்லுங்க. கிளாஸை வாட்ச் பண்ணிட்டு which ball is slow and which is fast அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுங்க. இந்த ரேஸை ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. டாஸ்க் 3. இப்போ டீம்ல இருக்கிற நெக்ஸ்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள டக் மாதிரி வாக் பண்ண சொல்லணும். இந்த டாஸ்க்ல யாரு ரொம்ப ஸ்லோவா போறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ who is fast, who is slow அப்படின்னு நீங்க கொஸ்டின் பண்ணணும். உங்களுடைய கிளாஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் இதில் இருந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணால் போதுமானது. பிக் அண்ட் ஸ்மால். பிக் அண்ட் ஸ்மால் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் அனிமல் பிக்சர்ஸை காமிச்சு ஒரு குவிஸ் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணலாம். கிளாஸை டீம்ஸாக டிவைட் பண்ணி
அனிமல் கார்ட்ஸை காமிச்சு which is big and which is small அப்படின்னு குவிஸ் ப்ரோக்ராமை நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். அதற்கான கார்ட்ஸாக நீங்கள் elephant and fox, horse and frog, buffalo and sparrow, crocodile and fish, peacock and pigeon, rhino and rat, giraffe and cat, camel and dog, hippo and goat, lion and rabbit cards யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக பிக், ஸ்மால், ஃபாஸ்ட், ஸ்லோ, டால், ஷார்ட் இந்த வேர்ட்ஸை நீங்கள் வேர்ட் வால்ல எழுதுங்க. அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் என்ன வேர்டை சொல்கிறீங்களோ அந்த வேர்டை ஷோ பண்ண என்கரேஜ் பண்ணுங்க. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு வேர்டாக ரீட் பண்ண சொல்லுங்க. மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் ரூமில் இருக்கிற ஏதாவது ஒரு பிக் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணி அதை பற்றி ஒரு 2 சென்டென்சஸை சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ பிளாக் போர்ட், இட் இஸ் பிளாக், இட் இஸ் பிக். டால் அண்ட் ஷார்ட்டுக்கு கிளாஸில் 3 ஸ்டூடெண்ட்ஸு ஃப்ரண்ட்டில் வந்து நிற்க சொல்லி who is tall and who is short அப்படின்னு கேட்டு ஆன்சர் பண்ண சொல்லுங்க. This is the end of day 3. Day 4 starts with a warm-up activity. இந்த ஆக்டிவிட்டியில் this is big, big, big இந்த சாங்கை ரிப்பீட் பண்ண போகிறோம். 4A large group activity, listen and write. This is dictation time. ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய ஒர்க் புக்ஸில் இருக்கிற அப்ரோப்ரியேட் பேஜஸில் நீங்கள் டிக்டேட் பண்ணுற வேர்ட்ஸை எழுத சொல்லுங்கள். கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ஒர்க் புக் பேஜ் 20ல் நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடிய இந்த லெட்டர்ஸை எழுத சொல்லுங்கள். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸை ஒர்க் புக் பேஜ் 45ல் நீங்கள் டிக்டேட் பண்ணுற வேர்ட்ஸை எழுத சொல்லுங்கள். கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுடைய ஒர்க் புக் பேஜ் 54ல் நீங்கள் டிக்டேட் பண்ணக்கூடிய இந்த வேர்ட்ஸை எழுத சொல்லுங்கள். 4B ஸ்டோரி டைம், சுட்டிஸ் டேல். Class 2 textbook pages 71 to 73. Materials needed are pictures of the story. Students கிட்ட we are going to see what Chutti is doing today அப்படின்னு சொல்லுங்க. ஸ்குவரிலோட பிக்சரை நீங்க பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு who Chutti could be அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் who is Chutti, who is Chutti அப்படின்னு கேட்க என்கரேஜ் பண்ணுங்க. We are going to find out அப்படின்னு நீங்க சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகி டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சஸை கொடுப்பாங்க. எல்லா ரெஸ்பான்சஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சுட்டி இஸ் an animal அப்படின்னு சொல்லுங்க. எஸ், சுட்டி இஸ் a tiny animal. She is very very small அப்படின்னு ஸ்மாலுக்குரிய ஆக்ஷனை பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. ஃபைனலாக அவங்க கிட்ட அந்த பிக்சரை காமிச்சு Can you name this animal? Have you seen it? Where have you seen it? What was it doing? அப்படிங்கிற கொஸ்டின்ஸை கேளுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸு அதை டிஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கொடுங்க. Then let us see what Chutti is doing today. And at the end you must tell me why we call her Chutti அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிக்சராக காமிச்சு அந்த ஸ்டோரியை பைலிங்குவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனால் லாஸ்ட் பிக்சரை மட்டும் நீங்கள் காமிக்க கூடாது. இந்த ஸ்டோரியை நீங்கள் நரேட் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்ஸை வந்து சுட்டி மாதிரியும் டாக்டர் பேயர் அண்ட் த டாக் மாதிரியும் ஆக்ட் பண்ண சொல்லலாம். ஒவ்வொரு பிக்சருக்கும் நியூ செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆக்ட் பண்ண சொல்லுங்க. நவ் லாஸ்ட் பிக்சரை காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கார்டை உங்கள் பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு இந்த ஸ்டோரியை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் எண்டிங்ஸை சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது that's so interesting, it's really funny, this will be a wonderful ending அப்படிங்கிற கமெண்ட்ஸ் சொல்லுங்க. யாரு ஆக்சுவலான கன்க்ளூஷன் சொல்றாங்களோ yes, this is the end of the story அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பைலிங்குவலா இன்டராக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் ஆன happy, tiny, light, heavy, long, new, old இந்த மாதிரி வேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. This is the end of day 4.